தப்பு தப்பா சொல்ற கட்சி எடுத்து போட்டு அதை பத்தி ஆயிடும். தப்பு தப்பான கொள்கை. நான் திரும்ப எல்லாம் படிச்சு பார்த்த பாடு சாரி கொடுத்த பணத்துக்கு வேலை பார்த்தேன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. நான் ஏதோ இங்க ராணிப்பேட்டையில வந்து வேணும்னு பேசுறதுக்காக சொல்லல. கிரண் ராஜு பேசுகிற சட்டத்தை அறிமுகப்படுத்தி பொய்யவே சொன்னேன். உனக்கு பொய் சொல்றதே வேலையை போச்சான்னு கேட்டேன். இந்த சட்டத்தை முதல் அறிமுகப்படுத்திய போது திருச்சூரை சொன்னேன். அது என்ன ஊரு? திருச்செந்துறையை சொன்னேன். அந்த திருச்செந்துறை ரெக்கார்டு எடுத்து போட்டேன் வக்போர்டுல. இந்த நிலைக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு சென்னைக்கு வந்துச்சு. திருச்சி கலெக்டர் கூட்டம், வக்போர்டு சேர்மனை கூட்டம், ரெவன்யூ செக்ரட்டரி கூட்டம். 800 ஏக்கர் அபகரிக்கிறதா சொல்றானே உண்மையானு கேட்டோம். ரெக்கார்டு எடுத்து பார்த்தா தெளிவா இருக்கு. இது ஒரு காலத்துல ஒரு நவாபால் 800 ஏக்கரை வக்பு சொன்னது உண்மைதான். அதுக்கு ரெக்கார்டு எப்பயோ ஒரு நவாப். ஆனால் 1951 இந்த சொத்துக்கள் விற்கப்பட்டு விட்டன அல்லது பாராதீனம் செய்து விட்டன. அது ஒரு ஓரமா இருக்கு. அது நம்ம ஒரு பிரிஸ்கிரிப்டிவ் ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்ல கையால அப்ப இருந்த கனெக்ட் எழுதியிருக்காரு. இது வக்ரா பத்தி தான் ஒரு நவாபால தான் கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு 1951 இதை பல பேருக்கு கொடுத்தாங்க, கிரைம் பண்ணிட்டாங்க அல்லது வக்ரா இனமா கொடுத்தாங்க. இப்ப எல்லாம் குடியேறி போச்சு. இப்ப கிராமம் இருக்கு. ஒத்துக்கிட்டதே அவங்கதான். அதை மட்டும் கரெக்டா மறைச்சிட்டு இந்த 800 ஏக்கர் வந்து தப்பா பேசுறாங்க. பொய்க்கு அளவே இல்லை. இப்படியெல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு பிரிவாக உடைத்து நொறுக்கி ஒண்ணுதான் ஆகிட்டோம். இதை நான் சொல்லல. திரும்ப இந்த சட்டம் வந்தப்ப சொல்லுங்க, எடுத்து படிச்சு பாருங்க. உனக்கு திரும்ப பேசுறேன், பொய்யா பேசுறேன். நான் வக்போர்டுல எல்லாத்தையும் உடைச்சு வச்சிருக்கேன். ரிப்போர்ட் தப்பா வந்திருக்கு, அது வேற விஷயம். நீங்க மெஜாரிட்டி வச்சிட்டீங்க. அங்க வந்திருக்க சாட்சியத்திற்கும் நாங்கள் செய்த குறுக்கு விசாரணை வந்த சாட்சியத்திற்கும் நீ கொண்டு வர சட்டத்திற்கும் இப்ப நீ பேசுற பேச்சுக்கும் தேடி ஆச்சுன்னா நான் ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறேன். ராஜினாமா பண்ணிட்டு போறேன். நரேந்திரன் நாடாளுமன்ற அமித்ஷா உட்கார்ந்திருந்தார். I am ready to resign provided what you are talking before the parliament should tally with the report and the document submitted with your report. கூட்டுக்குழுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட சாட்சியம் என்ன, வழங்கப்பட்ட ஆவணங்கள் என்ன, நான் குறுக்கு விசாரணை வாங்கியிருக்கிற செய்திகள் என்ன. இங்க நீ பேசுற பேச என்ன ஊரை ஏமாத்துற. நீ எங்களை பேச விட மாட்டேங்கிறேன். நான் இப்பவும் சொல்றேன், அது ரெண்டையும் டேலி ஆயிடுச்சுன்னா நான் நாடாளுமன்றத்தில் ரிசைன் பண்ணிட்டு போறேன். வாயை பொத்திக்கிட்டான். இன்னும் பதில் இல்லை. என்ன பார்த்து பேச இல்லையா? நான் உங்களுக்கு சொல்றேன், என்ன பார்த்து எனக்கா பெருமை. எங்களுக்கு பின்னால் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதனும் அந்த மனிதனுக்கு பின்னால் இருக்கிற பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கர் என்ற மாபெரும் தலைவர்களும் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் நாடாளுமன்றத்தில் எங்களை பார்த்தால் பயப்படுகிறார்கள்.